ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பின் கடல் எனது சிவ தந்தையின் நினைவில் மனம் புத்தியை தொடர்பில் வைத்து ஆத்மா நான் என்னுடைய சத்தியமான புகலிடத்திற்கு வந்து சேர்ந்து தந்தையுடன் இணைந்து விட்டேன். அறிமுகம், ஞானம், முயற்சி, பயிற்சி, அனுபவம் அனைத்தும் எனக்கு தந்திருப்பதும் ஒரே சத்திய தந்தை சிவபாபா. கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்கு முன்பு அனைத்தையும் பெற்று வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருவது நிச்சயப்படுத்துகின்றது. உலகத்திற்கு எஜமானன், பிரம்மாண்டத்துக்கு எஜமானன் ஆகிய எதனனையும் எதிர்பாராமல் தந்தையின் இதயத்தில் முதன்மை ஸ்தானம் கிடைக்க பெற்றுக்கொள்வதுதான் ஆத்மா நான் தந்தையின் குழந்தை ஆனதற்கான நிரூபணமும் சாட்சியுமாகின்றது. அது காரியம் ஒன்றே, எனது உயர்ந்திலும் உயர்ந்த லட்சியம் ஆகின்றது. அனைத்து சாஸ்திரங்களின் தாயான கீதையும் மகா வாக்கியங்களும் எல்லாமே எனக்காக தந்தை தந்திருப்பது என்பதை பூரணமாக உணர்ந்து இருக்கின்றேன். தந்தையின் துணையோடு தந்தையுடன் இணைந்து பயிற்சியின் முயற்சியில் முழுமை பெறுவதுதான் தந்தையை விஸ்வத்திற்கும் படைப்புகளுக்கும் அறிமுகத்தையும் மகிமைகளையும் இணைத்துக் கொண்டு சேர்ப்பது. எனக்காகவே பரந்தாமத்தில் இருந்து வந்திருக்கும் எனது தந்தையுடன் இணைந்து உணர்வால் முழுமை பெற்று அனுபவம் கொள்வதுதான் ஆன்மீக பிறவிற்கான குறிக்கோள். நாடக அனுசாரத்தில் கல்பம் கல்பமாக ஜெயித்து வந்திருக்கின்றேன். பரம தந்தையை பிறவி பிறவிகளாய் நிந்தனை செய்து வந்த பாவக் கணக்குகளில் இருந்து மன்னிப்பு பெற்று சுதந்திரமடைந்திருக்கின்றேன். சாட்சி பார்வையாளராக சிருஷ்டிக்குள் புது பிரவேசம் எடுத்துள்ளேன். தூய்மையின் பிரதான சக்திகளை முழுமையாக பயன்பாட்டில் கொண்டுவரும் பயிற்சியில் கவனமாக ஈடுபடுத்துகின்றேன். கர்மேந்திரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைத்து இறை வழியில் மட்டும் பயணம் செய்ய செய்விக்கும் முழுமையான பலம் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. எனது வானப்பிரஸ்த நிலையில் அன்பு தந்தை சகஜமான முழுமையான யதார்த்த நினைவின் அகண்ட தொடர்பால் சிவ தந்தைக்கு சர்வ சம்பந்தங்களின் சாரம் நிறைந்த நுண்ணிய நினைவின் ஆதாரத்தில் சமர்ப்பணங்களை நிறைத்து நன்றிகளை தருகின்றேன். நன்றிகள் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.